பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களது கவலை, கண்ணீர், கஷ்டம், சிறையிருப்பு என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோபு 42:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்தெந்த இடத்தில், எந்தெந்த பகுதியில், எந்தெந்த நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். உங்களது சிறையிருப்பானது சீக்கிரத்தில் சங்கிலி உடைவதைப் போல உடைந்து போகும். நீங்கள் வியாதி என்னும் சிறையிருப்பில் இருக்கலாம், கடன் என்னும் சிறையிருப்பில் இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, எதிர்த்த வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, உங்களை நேசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரி ஒரு பிரிவு பிரச்சனைகள் என்னும் சிறையிருப்பில் கூட இருக்கலாம். தேவன் உங்களுக்காக வாதாடி, உங்களுக்காக போராடி, அவர் உங்களுக்கு ஜெயத்தை பெற்றுத்தரப்போகிறார். பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் எல்லா சங்கிலி கட்டுகளும் உடைய போகிறது. எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்த பொழுது பெரிய சிறையிருப்பு விலகி அவர்கள் விடுதலையானார்களோ, அதே போல உங்களது சிறையிருப்பை தேவன் மாற்றப் போகிறார். இன்று உங்கள் கண்ணீருக்கு ஒரு பெரிய பதில் கிடைக்கப் போகிறது. தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். உங்களது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நீங்கள் விடுதலையோடு வாழ்வதை அநேகர் கண்டு மகிழப் போகிறார்கள். நீங்களும் உங்களது இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கிற காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்களது சிறையிருப்பு நீங்கிவிட்டது. இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹேவ் a nice day.